கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த அளவுக்கு மோசமான ஒரு கணவரா முத்து நடந்துப்பாரு அப்டின்னு நம்ம யோசிக்கவே இல்ல. ஆரம்பத்தில முத்து மீனா மேல பாசமா இருக்கிறது, முத்து வந்து மீனாவுக்காக வந்து டக்கு டக்குன்னு வந்து விஜயாட்ட பேசுறது, இது எல்லாத்தையும் வச்சு நம்ம அடிக்கடி என்ன நெனப்போம், பரவால்ல அப்டின்னு நெனப்போம். இதே தான் ரோகிணியுமே நெனைக்கிறாங்க. ரோகிணி வந்து முத்து பாத்துக்க எவ்ளோ தூரம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்டின்ட்டு. அப்டிங்கிற விஷயத்த ஸ்ருதியுமே சொல்லுவாங்க. ஆனா உண்மைய சொல்லணும் அப்டின்னா, உண்மையா ஸ்ட்ராங்கா இருக்கிற கணவர், மனைவி யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த 3 பேத்துல ஸ்ருதியும், ரவியும் தான். ஸ்ருதியே இவங்களே எதுவுமே பேசிற முடியாது. ஏன்னா ஸ்ருதிக்கே தன்மானம் ஜாஸ்தி. வச்சு திருப்பி குடுத்துட்டுருவாங்கங்கிறது தெரியும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரவியுமே வந்து அவ புடிச்சத அவ பண்ணுவா அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஸோ, ஆனா அப்படி வந்து இங்க முத்து அதே மாரி ஒரு அவமானம் நடந்துருச்சு. நாளைக்கு ஸ்ருதி கிளம்பி வீட்ட விட்டு போயிட்டா, உடனே ரவி வந்து சொல்லிடுவாரு. நீங்க தான் வந்து அவள வீட்ட விட்டு தொரத்திட்டீங்க அப்படின்னு அவங்க அம்மாவ பார்த்து கைய நீட்டி சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா முத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மீனா எவ்வளோ அவமானப்பட்டாலும், அசிங்கப்பட்டாலும் சகிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னா, தனக்கு தன்னோட அப்பா கூட இருக்கணும். தனக்கு தன் அம்மா வந்து எவ்வளோ அவமானப்படுத்தாலும் அம்மாவோட பாசம் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் மீனாவ இன்னும் அந்த வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சிருக்காரு. ஒரு ரூம் கிடையாது. மரியாதை கிடையாது. வேலைக்காரிங்கிற மாரி தான் அவங்கள பேசிட்டு இருக்காங்க. பாவம் வேலைக்காரங்க, வேலைக்காரங்க, வேலைக்காரங்கன்னு அத்தன வார்த்தைகள் சொல்றாங்க. வீட்ல வேலை செய்றவங்களே வந்து ஹெல்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஹவுஸ் ஹெல்ப்ன்னு சொல்லி சொல்லுங்க. இல்ல அப்படின்னா ஹெல்ப்பர்ன்னு சொல்லுங்க. இந்த மாரி வேலைக்காரங்கன்னு சொல்லாதீங்க. வேலைக்காரின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாலுமே வந்து இந்த சீரியல்கள்லாம் சில வார்த்தைகள்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. பாண்டியன் ஷோஸ்ல ஓடுகாலின்னு வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பூ விக்கிறவ தானே, வேலைக்காரி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாரி எரிச்சல் தர அந்த ஒரு வொர்க் செய்றவங்கள கஷ்டப்படுத்துற மாரி விஷயங்கள். ஸோ அந்த மாரி வந்து பேசிக்கிட்டே இருக்க, அப்பயுமே அமைதியா இருப்பாரு. அவ செய்ய மாட்டா வேலைன்னு சொல்லுவாரே தவிர, வீட்ல ஆள் இல்லன்னா பார்த்தீங்களா, மீனா இல்லன்னா யாருமே செய்யல. அவ தான் செய்வா அப்படின்னு கூட்டு வந்து அவங்கள வந்து குளோரிஃபைட் சமையல் செய்றவங்களா தான் அந்த வீட்ல வச்சிருக்காங்க. வீட்ல எல்லா வேலையும் செய்ய வச்சுட்டு இருக்காங்க. இதுல வேற வந்து இந்த சாரிய குடுக்குற மாரி குடுப்பாங்களாமா. அப்புறம் அந்த சாரிய கொண்டு போய் உள்ள வச்சுருன்னு கத்துவாங்களாமா. இவங்களும் போய் வைக்கணுமா. அதுக்கப்புறம் அவங்க டான்ஸ் ஆடுனா கூட சேர்ந்து முத்து ஆடுவாராம். இதே தான் நம்ம காலையிலயும் கேட்ட அதே விஷயம் தான். இதே மாதிரி மீனாவோட அம்மா தன்னை அவமானப்படுத்தினதுக்கு பிறகு, மீனா அவங்க அம்மாவோட சேர்ந்து அடுத்த 5வது நிமிஷம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா, இவர் சும்மா இருப்பாரா முத்து? அப்ப தனக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? இவருக்கு தன்மானத்த பத்தி பேசுறாருல்ல, அதே தன்மானம் தானே மீனாவுக்கு இருக்கும். அப்ப மீனா ஒரு கட்டத்தில கடுப்பாகி கொஞ்சமாச்சும் வந்து அவங்களுக்கு ஒரு சுயமரியாதை இருந்துச்சு அப்படின்னா, என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுங்க. உங்க கூட வாழவும் முடியாதுன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா உங்களுக்கு இந்த வீட்ல தான் இருந்தாகணும். ஆனா எனக்கு இந்த வீட்ல ஒரு மரியாதையே இல்ல. உங்க அம்மா நடந்துக்கிறது, பேசுறது, பண்றது எல்லாமே வந்து இவ்ளோ சீப்பா இருக்கு. இதெல்லாம் ஒரு பிஹெச்டி வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால நான் கிளம்புறேன் இந்த வீட்ட விட்டுன்னு சொன்னா கரெக்ட்டா இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு கொஞ்சமாவது தெம்பு, திராணி, சுயமரியாதை, சூடு, சுரணைகள்லாம் இருக்கும் மீனாவுக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத சொல்லுங்க. முத்து நடந்துக்கிறது தப்புன்னு உங்களுக்கும் தோணுதாங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.